வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உயிர்களிடத்து வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வும் காணாத சமத்துவ நெறியை போற்றுவோம் என்று வள்ளலாரின் பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், நமது அரசு ஆட்சி பொறுப்பேற்ற ஆண்டு முதலாக தனிப்பெருங்கருணை நாள் என்று கொண்டாடி வரும் அருட்பிரகாச வள்ளலார் அவர்களின் பிறந்த நாளான இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளாமை வேண்டும் என்றும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என அவர் காட்டிய சமரச சுத்தவடியை எந்நாளும் பின்பற்றுவோம், வாழ்க வள்ளலார் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதியே தொடங்க இருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வருகிற 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, ஈரோடு, சேலம், கடலூர் மற்றும் மயிலாடுதுறை என 13 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 300 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டிருந்த நாற்றுகள் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மருங்கூர், கீரனூர், மேலப்பாளையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 300 ஏக்கர் பரப்பளவிலான நாற்றுகள் மழை நீரில் மூழ்கின. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் மழைநீர் வடியின்றி வயலில் தேங்கியதாக வேதனையுடன் தெரிவித்தனர். வேலூரில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். வேலூர் மாநகருக்குட்பட்ட காட்பாடி, சத்துவாச்சாரி உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனிடையே சித்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் நிரம்பி மழை நீருடன் கலந்தது. இதனால் சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனின் சொந்த தொகுதியில் இதுபோன்ற அவலம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் ஆற்றுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கனஅடியிலிருந்து 10,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் ஆற்றில் கவனமாக பரிசில் இயக்கவும், சுற்றுலா பயணிகள் அருவி மற்றும் ஆற்றங்கரையோரம் பாதுகாப்பாக குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த மழையின் காரணமாக அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதன்படி அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 6000 கனஅடியிலிருந்து 8268 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்வட்டம் 93.4 அடியிலிருந்து 92.84 அடியாக சரிந்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 15000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 800 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 55.95 TMC-யாக உள்ளது. நடிகை சோனாவின் வீட்டில் திருட முயன்ற 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயலில் கிருஷ்ணா நகரில் நடிகை சோனா தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் கடந்த 3ஆம் தேதி சுற்றுச்சுவர் ஏறி குதித்து இருவர் வெளிப்புற AC யூனிட்டை திருட முயன்றுள்ளனர். அப்போது சப்தம் கேட்டு வெளியே வந்த நடிகை சோனா கூச்சலிடாமல் இருக்க திருடர்கள் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பி போடியுள்ளனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து மதுரவாயிலைச் சேர்ந்த சிவா மற்றும் லோகேஷ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோயிலில் கோடி தீர்த்தம் நீராட பக்தர்களிடம் 100 முதல் 500 ரூபாய் வரை கோயில் ஊழியர்கள் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை தரிசிக்க நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராட கோயில் நிர்வாகத்தின் சார்பில் தலைக்கு 25 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் கங்கை தீர்த்தத்திற்கு நிகரான கோடி தீர்த்தத்தை மட்டும் பக்தர்களுக்கு கோயில் ஊழியர்களை ஊற்றி வருகின்றனர். இதற்காக அவர்கள் 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இப்பணத்தை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கு போட்டுக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புரட்டாசி சனி விரதத்தை முன்னிட்டு தருமபுரி பூச்சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. தருமபுரி, பென்னாகரம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் பூக்கள் தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் உள்ள சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் புரட்டாசி சனி விரதத்தை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையான சாமந்தி பூ இன்று 200 ரூபாய்க்கும், 80 ரூபாய்க்கு விற்பனையான பட்டன் ரோஸ் கிலோ 240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.